ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க. விஜய் வந்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணது அப்படியே காவேரியோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போனா பார்த்துட்டு ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே காவேரி வந்துட்டு அம்முக்கு கொஞ்சம் தண்ணி குடிப்பாட்டி வச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது அங்கே இருக்கிற அவங்களோட வேறு மேம் கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க, மிஸ் எனக்கு கொஞ்சம் கிளாஸில் ஒர்க் இருக்குது, நீங்கள் இவங்க அப்பா வந்தாங்கன்னா பார்த்து அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மேடம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மேம் வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவே கோவமாக டென்ஷனாகவும் இருக்காங்க. நம்ம விஜய் வந்துட்டு நேராக கிளம்பி வராங்க. வந்த உடனே அங்கே வாட்ச்மேன் கிட்டே கேட்குறாங்க, இங்கே என் பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சுன்னு உங்களோட கிளாஸ் மேம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நீங்கள் யாரை கேட்குறீங்கன்னு தெரியல, ஆனால் உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தோம்னா அம்முக்கு ரொம்பவே அடிபட்டுட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு அம்மா உனக்கு திடீர்னு, நல்லா தானே இருந்த அப்படின்றாங்க. இல்லைப்பா, தெரியாமல் கிரவுண்டில் விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், என்னோடய கிளாஸ் மேம் தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்க, இப்போ தான் இப்போ கிளாஸுக்கு போனாங்க அப்படின்றாங்க. அப்படியா, அவங்கள பார்க்கணுன்னு நினச்சினே அப்படின்றாங்க. சரி நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா பார்த்தோம்னா விஜய்க்கு ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருக்குது. நம்மக்கிட்ட பேசுனது அது கண்டிப்பாக காவேரி தான், ஆனால் அவகிட்ட நான் எப்படி போய் பேசுகிறது, எங்கே இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரெக்டாக அவங்களோட டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. சரி இது மாதிரி குழந்தைக்கு அடிபட்டுருச்சு, நான் கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நான் வெளியில் வந்திருக்கேன் கொஞ்சம் வேலை விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு குழந்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், அவளுக்கு லைட்டாக அடிபட்டுட்டு இருக்கு, கீழே கிரவுண்டில் விழுந்துட்டு இருக்கா, அது செக் பண்ணுறதுக்காக தான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன் சார் அப்படின்றாங்க. அப்படியா, நீங்கள் வீடியோ காலுக்கு வாங்க, நான் பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு வீடியோ கால் பண்ணுறாங்க. நம்ம விஜய் வந்துட்டு கால் பண்ணும்போது பார்த்தோம்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. குழந்தை வந்துட்டு அப்பா எனக்கு இன்ஜெக்ஷனெல்லாம் பயம்ப்பா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷனெல்லாம் போடுறது இல்லைம்மா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட்டு மட்டும் வெறும் டேப்லெட்டும் அதுக்கப்புறம் இது சிரப் மட்டும் வாங்கிக்கலாம், வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னா நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலைன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. சரிம்மா, உடனே டாக்டருக்கு கால் பண்ணி கேட்கவும் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, ஆயில்மெண்ட் போட்டாவே குழந்தைக்கு சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிற ஆயில்மெண்ட்டை மட்டும் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், பாப்பாவுக்கு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஹாப்பியாக கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து ரொம்ப சந்தேகமாகவே இருக்குது. காவேரி தான் கண்டிப்பாக கிளாஸ் மேமாக இருக்கணும், ஆனால் அவள் இறந்துட்டான்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, காவேரிக்கு என்னாச்சு, காவேரி உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த வேலையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவுக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு கால் வருது. அதை கேட்ட உடனே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. நம்ம காவேரியும் அவங்களோட அம்மாவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஒன்றே சரி நம்ம கிளம்பலாம், ஸ்கூலுக்கு கிளம்பலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிம்மா கிளம்புறது, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்கே அப்படின்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீ லீவ் போட்டுடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம்
விஜயோட குழந்தைகிட்ட விஜய் வந்து கேட்குறாங்க, உன்னோட மிஸ் பார்க்குறதுக்கு உங்கள் மிஸ் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் மிஸ்ஸே இவங்க தான்ப்பா, உனக்கு எப்படி இவங்க ஃபோட்டோ கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. அமைதியாகவே இருக்காங்க, எதுவுமே சொல்லாமல். அதை பார்த்த உடனேயே விஜய் வந்து ஷாக் ஆகிடுறாங்க, ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சித்தி வராங்க. என்னாச்சு விஜய், ரொம்ப டென்ஷனாக இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க, எதுவுமே பேசாமையே. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.